Kadhal Kan Kattudhe. Can we try? Yeah, kandipa. Yeah. அருகில் போனா தேன் சொட்டுதே பறவையாய் தெரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறே இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறே காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச கலைந்து போனானே கனவுகள் உரச பறித்து போனாயே இவளது மனச இருள் போலே இருந்தேனே விளக்காக உணர்ந்தேனே உன்னை நானே. வெல்கம் பேக் டு திஸ் வேர்ல்ட். கண்ணம் போட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ரெக்கார்ட் பண்ணது ஓடுமா, இந்த பாடோட விஷுவல்ஸ் ஓடுமா, லிரிக்ஸ் ஓடுமா? I don't know, it's just like floating. I'm just பட் நீங்கள் சூப்பர், எல்லா பாடோட லிரிக்ஸும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. thank you. I better. In this episode of Big and is Maatheyosi with Maatheyosi, we are going to have a wonderful musical conversation with Shakthisree and Keba. Vanakkam. Vanakkam. Welcome to the show. Thank you so much for having us on the show. Thank you. Thank you. இந்த ஷோவில் நம்ம பேசுறது உங்கள் ஹேர் ஸ்டைல் பற்றி பேசுறது உங்கள் ஜேர்னி பற்றி பேசலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அஞ்ஞாடே பாட்டோட ஆரம்பிங்க. கேன் வி? Yeah, sure. சூப்பர். அஞ்ஞாடே 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 அசந்தா போல அள்ளி போட்டானே அடி மனதில் அள்ளி போட்டானே மெலஹா பூ போல என்னுள்ள அழகா பூ பூக்க விட்டானே ஹே வெக்கத்துல விக்க வச்சானே வெப்பத்துல விக்க வச்சானே பசிப்பிறனே மழைப்பிறனே சொதப்பிறனே அலங்காரி அள்ளிக்கிட்டேனே அலங்காம அள்ளி போட்டானே அடிக்கிறனே தினம் தினமும் நடிக்கிறனே அஞ்ஞாடே 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 அஞ்ஞாடே. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். வெல்கம் டு தி ஷோ. Thank you. உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும். பட் உங்கள் ரெண்டு பேரோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? When did you guys meet? Do you remember? Actually, I kind of remember. You kind of remember. I think this is where I first met her. Okay. Now and then I was performing in musicals. It's on Mount Road. I was performing with some friends, and that's the first time I saw Shakthisree with her friend Nadisha. That's maybe in 2008. Yeah, I guess. I think so. I guess around that time. 5 marks for Keba. 5 marks. And the story இன்னொரு continuation இருக்கு. Okay. I think I've seen Keba play I think 1 or 2 times. But my earliest memory is us doing a gig together. It was Keba, Natasha Pinto on keys, Okay. Naveen on bass. Chipstead. Yes. Arvind on percussion and David on drums. 10 marks for Shakthisree. I mean, one of my earliest shows. Yeah, and we did some really cool songs that way. So super. ஒரு சிங்கருக்கு கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்? Was it really hard for you? It was tricky because நான் வந்து நிறைய வாட்டி MTV Unplugged ஓட நிறைய சீசன்ஸ் பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பேண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு ஷோ இந்த MTV Unpluggedங்கிற அந்த டேகே வந்து. ஸோ இந்தியாவில் வந்து MTV Unplugged பண்ணதே வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். ஏன்னா இந்தியாவில் MTV Unplugged ஸோ இந்த ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கால் பண்ணதே வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அதுவும் AR Rahman சாரோடைய எபிசோடில்
இந்த மாதிரி பாடுறது வந்து ரொம்ப ரொம்ப இட் வாஸ் அ கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் த திங் இஸ் ஃபைனலி எனக்கு வந்து நான் கண்ணாடி போட்டிருக்கல அன்றைக்கி அந்த ஷூட் டைமில் அண்ட் எல்லாமே வந்து இட் வாஸ் லைக் டார்க் அண்ட் பேண்ட் எல்லாமே வந்து பின்னாடி இட் வாஸ் ஃபுல்லி டார்க் இந்த ஃப்ரண்ட். மேலே கொஞ்சம் லைட்ஸ் இருந்தது. அந்த ஸ்டூடியோவில் இருக்கிற அந்த ஆடியன்ஸ் கூட எனக்கு தெரியல. AR Rahman சார் இங்கே, கேபா வந்து இங்கே, எல்லாருமே வந்து பின்னாடி ஸ்டாகர்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட விஷனில் யாருமே இருக்கல, ஒன்லி பிளாக் அண்ட் சம் லைட்ஸ். அது கூட கிளியராக தெரியல, நான் கண்ணாடி போட்டிருக்கல நான். ஸோ நான் வந்து அப்படியே ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டு இருக்கிற மாதிரி நான் அப்படியே பாடிட்டேன். இவ்வளோ வருஷம் ஜேர்னி இல்லை, நீங்கள் என்னைக்காவது ஒருத்தர் அவங்களுக்கு கேட்டுருக்கீங்க எப்போ இந்த ஹேர் ஸ்டைல் டிசைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி? இல்லை ஆக்சுவலாக நான் கேட்கவே இல்லை. கொஸ்டின் I started growing it. And now 2011 and just let it grow out and grow out. And it's become long and it's become white. So. ஆனால் கேபாக்கு வந்து 2-3 வெர்ஷன்ஸ் இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். ஆமாம், அதில் 2-3 வெர்ஷன்ஸ். ஷோ போடும்போதெல்லாம் இந்த இப்படி மேலே போட்டு ஒரு நிஞ்சா மாதிரி இருப்பார், பயங்கரமா அப்படியே கூலர் ஸ்டேட்ஸ்லாம் போட அப்படியே ஓகே அந்த மாதிரி பேடாஸ் மோட்ல இருக்கு. ஓகே, இல்லாட்டி வந்து இப்படி காம் மோட். ஆமாம், கிட்டாரிஸ்ட் ஆனதுனால பெரிய முடி வச்சுட்டு ஒரு சிக்னேச்சர் அதுக்குன்றதுனால டிசைட் பண்ணி இல்லை. I used to play guitar from college and I think it's more out of laziness. Why should I go to the barber? Why should I cut my hair? And the mari. Slowly I started growing it out and then eventually one day I straightened it and it became very long. And அந்த லேசினஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சு. That laziness continued for so many years. And one more very energetic song. நீங்கள் எப்படி வாய்ஸ் அண்ட் கிட்டாருக்கு ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க பாடல்கள் ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாட்டு காதல் அரவன். ஐ லவ் டூயிங் திஸ் சாங் ஆன் ஸ்டேஜ். எல்லா வாட்டியும் ஐ திங்க் ஷான் ரோல்டன் வந்து பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்கிற ஒரு டூ மச் ஆஃப் எனர்ஜி. ஆமாம், சூப்பராக இருக்கும் ஸ்டேஜில் பேண்டோட பண்ணுறது. ஸோ யா வி லவ் டு டூ தட் சாங். சமம். தட்டுக்கெட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டவியல் கூட குளிராக அடிக்க, உச்சநல ஏறி உசுரோட முடுக்க, பச்சை இதயத்தை அவன் பத்த வச்சு எரிக்க, கல்லுக்குள்ள நல்ல பூ போல தெரிச்சா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சேர்ந்தே தான் துடிச்சான், கட்டுக்கட்ட ஆசை நூறாக விளைச்சான், கத்தி மோன கண்ணை வச்சு கண்டபடி கீழ்ச்சான், கண்ணு ரெண்டு உருட்டி கட்டி புட்டா ஒரு தீ, கண்ணு ரெண்டு உருட்டி கட்டி புட்டா ஒரு தீ. காதல் அரவன்னு விழுந்துச்சு, தானா மனசுதான் சேர்ந்துச்சு. காதல் அரவன்னு விழுந்துச்சு, தானா மனசுதான் சேர்ந்துச்சு. முத்துமணி ரத்னங்கள்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? எஸ்பிபி மூச்சு விடாம பாடுவாரு. ஓ, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். வாரணமாயிரமுக்கு அப்புறம் ஒரு கிட்டாரிஸ்டோட லவ் ஸ்டோரி எனக்கு கேட்கணும்னா உங்களோட லவ் ஸ்டோரி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது உண்மையானு சொல்லுங்க. கிட்டார் வாசிக்கிறவங்க வந்து அதிகமாக உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னு இல்லை, பட் ஜென்ரலி ஐ திங்க் ஒரு பேண்டில் பார்த்தா the guitarist I think plays a lot in the front compared to everybody else. Light வாங்கிட்டீங்க அப்படிமா? The guitarist can move around with the guitar. Drummer cannot move, keyboard cannot move. So I think But how do you explain the bass player? So I think either guitar player or the bass player, you know, they get more attention than more other people. And in Tamil industry, I think after that movie, guitars has really picked up. கௌதம் மேனன் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். Definitely, but like lots of guitars with every song. A lot of young people want to learn guitars, and the interest in guitar has really gone up. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ட்ராக் பல இடங்களில் ஆனால் நீங்கள் அதை பாடல, என் ஷோ நீங்கள் அதை பாடணும். அழகு குட்டி சல்லி கண்டிப்பாக நான் முத்துக்குமார் அவரோட ஒண்டர்ஃபுல்லான லிரிக்ஸில் அந்த பாட்டு, அது ஏன் பல இடத்துல நீங்கள் பாடலன்னு தெரில, பட் நீங்கள் பாடினா ரொம்ப சந்தோஷப்படுங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் யாரோ நீதான் நானாக மாறினாய், நான் யாரோ நீதான் நான் கூறினாய்,
சுவாசம் என்றும் நீதானே. உன்னை பார்த்தா போதும் என் அழகு குட்டி செல்லும். இந்த ஜன்மம் தீரும் என் அழகு குட்டி செல்லும். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. எங்கே போன ராசா மேக்கிங் வீடியோ வந்து நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். எனக்கு ஒரு டவுட் இல்லை. இந்த பக்கம் பியானோ இருக்கும், அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த கையில் ஒரு பென் இருக்கும், ஒரு டைரி இருக்கும், ஐபேட் இருக்கும், லேப்டாப் இருக்கும், எல்லாத்தையும் எப்படிங்க ஒரே நேரத்தை மேனேஜ் பண்ணுறாங்க? இல்லை, ஐ திங்க் அவர் வந்து சூப்பர் ஹியூமன் குவாலிட்டிஸ் வச்சிருக்கிற ஒரு மனிதன் அவர் வந்து. நோ சீரியஸ்லி அவர் வந்து சூப்பர். நான் வந்து த வே ஹி மேனேஜஸ் இஸ் டைம், இட்ஸ் லைக் அவர் மைண்டில் வந்து ஒரு 100 tabs ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அட் த சேம் டைம் ஹி இஸ் டூயிங் so many things, no? Like he's so fast, and he knows, he keeps track of all his appointments, all his meetings, his emails, and at the same time he's mixing something, he's composing something, he's writing something, and now he is doing a movie, and he's done this VR short film. It's just, I think if he's just like, I mean, it's like he has wings and he's like ready to take off any minute. It's very difficult to know what he's thinking because there's so many things he's doing at the same time. Like he might be talking to you about something, but he might be processing something else, at the same time. And one of the things I really love about him, he has no rules. Like even when you come to music, especially with Sir's music, there are no limitations. Like, the 4 bars, the 4 bars. Or structure, he doesn't follow a structure. It's just go with the flow, what he feels at that moment. And that's what's amazing about his music. Which makes it difficult for musicians later to reproduce it. And, but that's what creates that magic. That magic. Yeah. So on the Enga Pona Rasa recording, இன்னொரு விஷயம் என்னன்னா, it was like the song was happening at the moment. So யூஸ்வலாக வந்து ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு ஒரு ஐடியா ஆஃப் த சாங் இருக்கும், which is what we hear. So there is a melody and this is the backing arrangement or whatever. இது வந்து கேபா இருந்தார், நான் இருந்தேன், குட்டி ரேவதி லிரிசிஸ்ட் அவங்க இருந்தாங்க, சார் இருந்தார், எவ்ரிதிங் பரத் பாரா சார் இருந்தார். எல்லாமே வந்து அப்போ தான் அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, and it's happening at the moment. So அது வந்து ரொம்ப ஒரு it was like a crazy window into this world, compositional moment. Yeah, that world. Because I've always been, how does it happen, where does it happen? And like you said, இந்த மாதிரி நிறைய எல்லாமே சைட் பை சைடு இருக்கு, பியானோ இருக்கு, இங்கே லிரிக்ஸ் இருக்கு, இங்கே கேபா இருக்கு, எல்லாமே வந்து at the same time it's happening. So I really got to see AR Rahman sir orchestrate his magic, his genius. And இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பாட்டு வந்து it was in a completely different time signature. Yeah, that's a very interesting thing that a lot of people don't realize. Yeah. Actually happened that day as a 4/4 song. Yeah, the first time it happened. So it's a little technical, but it happened as a 4/4 song, and we recorded it that night. Yeah. So we recorded like one version of the song, which is in this time signature in 4/4, and the next day we all got together. என்ன ரீசன்னால தெரியல, அவர் வந்து திடீர்னு அந்த டைம் சிக்னேச்சர் மாத்திட்டாரு 7, and he is like, Keba, can you play this in 7? அவ்வளவுதான் சொன்னாங்க. And then that song just became something else altogether, and that magic just like. நம்ம எங்கே போன ராசாவோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசணும், ஆனால் அந்த பாட்டு எனக்கு வேண்டாம். நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் ஒரே கணா உங்களோட வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அந்த பாட்டு AR ரஹ்மானோட வாய்ஸ் மட்டும் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ உங்களோட வாய்ஸில் ஒரே கணா. கண்டிப்பாக. ஒரே கனா என் வாழ்விலே, அதை நெஞ்சில் வைத்திருந்தேன். கனா நீயாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். வானே என் மேலே சாய்ந்தாலுமே நான்
தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. ரீசெண்டாக இப்போ நீங்கள் விவேகம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. Yes. See, the thing about working with Anirudh is this: you walk into the studio and he gives you boost. yeah, it's like suddenly one energy will come. You know? Oh, he gives you boost. Yeah. Boost. Oh, he literally gives you boost. Yeah. One of the favorite things to have there is boost. One of the things that boost could be man kepanga. But literally especially on the second song, Kadhal, you know, the kind of energy that's there in the track, and some of the other tracks that I not yet released, I've played on some of them. Like it's like he understands what the audience wants. He just knows, you know, what people want to hear, and you know. And I don't know, as a musician, we get active around, you know, post anything after 9 o'clock, 10 o'clock, we get very active. You know, at that time we'll be working at peak. When it's 12 o'clock, one peak moment we'll be in. You know, so we'll be at one peak moment, you know, and that's how most, you know, a lot of the good tunes happen at that time, I think. You know? A lot of the good work happens at that time. So, and in this movie, there's some very energetic tracks, you know. I think still yet to come. நர்சரோட அப்டேட்டா ரீட்வீட் பண்றீங்களே, என்ன ரகசியம்? எதுவுமே போடலையா? இல்ல, ரீட்வீட் பண்றீங்களே, என்ன ரகசியம்? I think I should say I'm a huge Vijay fan suddenly. Nice. Suddenly? The thing is, I have a friend called David. He's a drummer. And he's got me so excited about Vijay. I don't know how suddenly. I was never into this... fanboy. Vijay fan. I'm a fanboy and the Marina, but then we went to watch Aararo one day, and suddenly I became a Vijay fan. Nice. So the funny thing is, I actually haven't played anything in that film. As of till today, I haven't. Maybe I've played. I don't know. That's the funny thing. I don't know if I've played, but I've suddenly become a Vijay fan. நீங்க ரீட்வீட் பண்ணதை பார்த்துட்டு உங்கள்ட்ட இருந்து மெர்சலுக்கு ப்ளே பண்ண அனுபவம்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன். See, that's the beauty about playing with stars. You never know. I don't know which movie I'm playing for. I don't know what I'm playing for. So, and that's setting a very interesting story about this song that Satya Prakash sang for Kaatru Veliyide. I don't remember playing it for Kaatru Veliyide. Yeah. I think I played that song 3 years back. Which means I did it a long time back, yeah. So. உங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆல்பம் கேட்ட பிறகு இது எங்கேயோ வாசிச்சிருக்கேன். So that's the thing, you know, you don't know which movie you're playing for, what you're working on, but yeah. And one more beautiful melody, Naan Nee from Madras. சந்தோஷ் நாராயணன் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விகள்லேயே மறக்க முடியாத கேள்வி எதுங்க? மறக்க முடியாத கேள்வியா? கேட்டிருக்காரா? கேள்வி எதாவது கேட்பாரு? கேள்வியில பயங்கரமா நிறைய ஜோக்ஸ் சொல்லுவாரு. ஜோக்ஸ் சொல்லுவாரு? ரொம்ப வித்தியாசமா இருக்கும். I think he's a very different sense of humor. So tell one வித்தியாசமான ஜோக் செட் பை சந்தோஷ் நாராயணன். வித்தியாசமான ஜோக் என்ன? இது மாதிரி பாடும்போது வாய்ஸ்ல கொஞ்சம் ஏரியா இருந்தது. அவர் வந்து டாக் பேக் ப்ரெஸ் பண்ணி நோ காத் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நோ காத் ஒன்லி வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும்.
So and he was really nice. Like in the song with the also I want to hear Shakti in the song. So I want you to sing it like yourself. Like I want you to be real. So which I thought was really nice. And I in the song of the Ketoni I connected to it really well because I don't know why I had a huge connect with the song. So or in Mari I want to hear I want to hear you. I want to hear Shakthisree in this song. And I was like அங்கேயே ஜாலியாகிட்டீங்க நீங்கள். ஆமாம் அங்கேயே ஜாலியாக. ஒரு சிங்கராக நீங்கள் என்னைக்காவது ஒரு பாட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க அவங்க ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு? அந்த ஸ்பேஸ் அந்த லிபர்ட்டி இருக்கா? Again, this is a very tricky question to ask. ஒரு ட்ரிக்கில் நீங்கள் I just wanted to know. No, it's a tricky question because obviously at different times you have. I mean, you're working with people, right? So the dynamic is different with different people and the scenarios are different. So general or answer சொல்ல முடியாது. But yes, couple of times I was not comfortable with the song. So அதனால இதை நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். And other நன்னா ஏற்றுட்டவங்களும் இருக்காங்க, not so nice-ஆக ரிசீவ் பண்ணவங்களும் இருக்காங்க. So sometimes they might take you wrong. ஓ இல்லை உங்களுக்கு பயங்கர ஃபேவரட் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. லைக் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் the thing is, as the entire scenario is already there, இந்த கேரக்டரோட நேச்சர் இவங்க வந்து ரொம்ப சாது இல்லை, ரொம்ப பவர்ஃபுல், லைக் எல்லாமே எடுத்து நிற்கிற அந்த மாதிரி ஒரு டைப். அந்த கேரக்டருடைய டெஃபினேஷன் ஆல்ரெடி இருக்குது, அந்த சுச்சுவேஷன் ஆல்ரெடி இருக்குது. இவங்க வந்து somebody has left this person, இல்லை இப்போ தான் அவங்க வந்து falling in love or that emotion is there, the scenario is there, அவங்க where the background, everything, அந்த கேரக்டருடைய எல்லா டெஃபினேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. the scenario, situation எல்லாமே இருக்குது. Script is the lyrics and the setting is the music. So we have to kind of step into their shoes and imagine what they would be feeling there. Because maybe I've had a very happy day or maybe I've had a bad day, but it's different. Like what happens in my life is different from what happens within the realm of that playback song. So it's a little bit like an acting gig. That time we have to transform into that character and imagine what they would feel. Apதான் the emotions and the song வந்து கொண்டு வர முடியும். One definitely a huge part of it is the music and the lyric. இது எல்லாமே வந்து it brings out the feelings and the emotions, but it's also how you express it and how you deliver it. So sometimes what happens is it can happen that you don't connect to the character or you don't connect to the script or you're not able to understand or to do justice to it. So அப்படி இருக்கிறது I think it's fair, like அதை attempt பண்ணி ஸ்பாயில் பண்ணுறதை விட அது பண்ணாம இருக்கிறதே நல்லது. I mean spoil in the sense like I'm not saying this is bad, இன்னும் இது பண்ணக்கூடாது. நம்மளால ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா? Artistically யோசிச்சு பார்த்தா you can do anything, but me as an artist I just may not connect to something. So நான் அது பண்ணாலும் it won't come out well. So I might as well not do it, and I won't be able to connect to it for me to express it properly. Thank you for the story. அண்ட் இந்த பாட்டு இந்த செஷனில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸில் எல்லாம் என்ன கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள அந்த பாட்டு வந்த பிறகு உங்களோட ஒரு ஸ்கூல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாங்க, ட்விட்டரில் ஷேர் பண்ணாங்க. தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது என்னதான் ஓகே ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் என்னப்பா இது பழைய ரெக்கார்ட்ஸ் தான் கிளம்புறாங்கன்ற மாதிரி பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு. பயமா இல்லை, because it's everybody has, I mean there is a phase of growing up. ஸோ அது வந்து ஐ திங்க் 11th இல்லை 12th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. சமத்து குழந்தையா இருப்பீங்க, ஃபுல் சமத்து மோட். நான் இன்னும் சமத்து தான்.
it's just the external appearance that has changed. So it's like I was part of this thing called the Future World Leaders Summit. So அதுக்காக வேண்டி இந்த அன்னைக்கு அனுப்பின பாஸ்போர்ட் ஃபோட்டோ அது ஒரு ஸ்ரீலங்கன் வெப்சைட். ஏன்னா இந்தியன் டெலிகேஷன் ஸ்ரீலங்கன் டெலிகேஷன் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. ஸோ அது நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஐ கேனாட் டேக் இட் டவுன், அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ ஐ கேன் ஹவ் ஆக்செப்டட். ஆனால் அதுவும் ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஒரு மீன் பண்ணியிருந்தார், இப்படி கான்ஃப்ளிக்ட் சாப்பிட்றது வந்து இப்படி துப்பி அப்படி அந்த மாதிரி தான் ஷாக்கிங்காக. ஸோ நிறைய அது வந்தவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பினாங்க. அனுப்புங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கோவமே வரலையா? No, it was really funny, so I thought it was fine. And it's true, like, I mean, it's... நிறைய பாட்டு பாப்புலர் சினிமாலேருந்து பாடியாச்சு. ஸோ உங்களோட ஓன் காம்பவுண்ட் கண்டிப்பா. யா? எஸ். சூப்பர். எப்போ நாங்கள் இந்த கம்போசர் அவதாரத்தை பாப்புலர் சினிமாவில் பார்க்க போகிறோம்? அதுக்கான பாதைகள் போயிட்டு இருக்கா? பிளான்ஸ்லாம் இருக்கா? தெரியல, அது நடக்குமா தெரியல. பட் as of now I enjoy writing songs. இது வந்து it's like ஒரு artistic self expression. So as of now that's நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணுறீங்க இல்லையா? அவர் எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணுறாரு, நீங்களும் செம்மையாக ட்ராவல் பண்ணுறீங்க. as a singer உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எதுங்க? There's been a few, but I think one of the most remarkable, like, magical experiences I've had on stage. That was the last year at Madurai Nenjukulle concert with AR Rahman sir. So adula vandu Enga Pona Rasa perform panna, and oru like an old school band setup. There was guitar, bass, piano and drums, and idhula innoru oru magical element enna and இந்த சாங்ல வந்து ஒரு ஹம்மிங் மாதிரி வரும். அதில் வந்து சார் விஜய் பிரகாஷ் அவரையும் பாட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக சான்ஸே இல்லாமல் இட்ஸ் லைக் டூ குட். அண்ட் அவர் வந்து ஸ்டேஜ்லேயே இஸ் லைக் ஒரு பீஸ்ட் அவதார். அவர் வந்து ஏன்னா எடுத்தாலே அப்படியே அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே வந்து இந்த மாதிரி ரிஹர்சல்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா அப்போ இந்த சாங்கோட எந்த வெர்ஷன் பண்ண போகிறோன்னா அப்போ தான் தெரியும். அப்போ வந்து ரஹ்மான் சார் இந்த மாதிரி இந்த பாட்டோட எண்டிங்கில் இந்த ஹம்மிங் போர்ஷன் பண்ணி திருப்பியும் அதை பில்டப் பண்ணி அதில் ஜாம் பண்ணி அப்புறம் திருப்பி விக்கா பார்த்து சாங் அந்த மாதிரி அப்போ தான் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதில் ஓகே. ஸோ தென் அவர் வந்து விஜய் பிரகாஷ் சாரை கூப்பிட்டு நீங்களும் பாடுங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி பண்ணிக்கோங்க வோக்கல்ஸில் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ சரி, அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோன்னா we are supposed to trade off and do these things. So he was like, you take it, you do what you want. So அது வந்து நான் பண்ணேன், ஆனால் ரொம்ப பதட்டத்தோட பண்ணேன். அது அவருக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சக்தி காமியார் அந்த மாதிரி சொல்லி இஸ் லைக் ஜஸ்ட்
just fly, don't just let go, why are you holding back அந்த மாதிரிலாம் சொன்னார். அவரோட this is the thing about him, he knows exactly அவருக்கு வந்து ரொம்ப அழகாக பீப்புளை ரீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஸ்டுடியோவில் இருக்கிறதே வந்து whoever it is, அவர் he knows how to bring out the best from someone. So இதே மாதிரி he was like just let go, just fly and just do your thing அந்த மாதிரி. லைக் எங்கே போன ராசா கூப்பிட்டா அந்த ராசா திரும்பி வரணும் அந்த மாதிரிலாம் சொன்னார். So the next day when we were on stage, we got to that jam portion. So at that moment it's like it's all about the energy. And stage la irukravanga ellarume and we feed off each other's energy or the crowd's energy and stuff. So on the jam portion on the night it was truly magical because enake theriyadhu next what's going to happen on the night. So Vijay Prakash G was doing some vocal improv and I was doing at some moment I knew I let go and it was really really magical. அந்த ராசா திரும்ப வந்துட்டாரு. இல்ல அந்த ஒரு I knew like the it's what do you call it, it's again that magical connect and that's what happens on stage and that is the chemistry. அப்போ வந்து நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் வந்து திரும்பி கேபா பார்த்தேன், அப்புறம் திரும்பி நான் சார் பார்த்தேன். So and it's like you all connect and you're all at the same page and நாங்க ஏதோ பேசி காட்டா கூட at that time what we share, I think that's really really special. So எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, I think that was hands down I think my most magical experience on stage. Thank you. ரொம்ப நன்றி. Thank you so Thank much. you. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஃபேன் டைம் தான். Thank you. ஃபேன் போடுவாங்க. நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு.